போன வாரம் லோகேஷ் கனகராஜ் நம்ம வீட்டுக்கு வந்து கூலி படம் நல்லா ஓடணும்னு ஒரு சொம்பு கூழ் குடிச்சிட்டு போனாரு. லோகேஷ் கனகராஜ் கூழ் குச்சாரா? சும்மா சொல்லிட்டு ஒரு ஃப்ளோல குடி. என்னங்க முருங்கை கீரை குடுப்பா. இந்தா எப்பயாச்சும் ஒரு முறை தான் இந்த மாதிரி சாப்பிட வேண்டியதா இருக்குது. என்ன பண்றது? எப்ப இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ஃப்ரைட் ரைஸ், ஷவர்மா, பீஸா, பர்கர்னு கண்ட கர்மாந்தரத்தெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சோமோ அப்பவே இந்த மாதிரி நல்ல ஃபுட் எல்லாம் மறந்துட்டோம். ஒரு பொண்ணுகிட்டயோ பையன்கிட்டயோ அழகு இருக்குதான்னு பாக்குறோம், நல்ல மனசான்னு பாக்குறது இல்ல. உணவுல டேஸ்டா தான் பாக்குறோம், உடலுக்கு ஹெல்த்தான்னு பாக்குறது இல்ல. அப்புறம் 30 வயசுல ஹார்ட் அட்டாக், 35 வயசுல ஐசியூ வார்டுனா என்ன பண்ண முடியும்? எப்பா நீ ஏன்பா அவ்வளவு தூரம் போற? உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த மாதிரி நல்ல உணவுகளை தேடு. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா உன் கனவு நோக்கி ஓடு. எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் கெட்டதுன்னா தொடாத. அதே நல்லதுன்னா இப்ப நீ குடிக்கிற கூழ் மாதிரி ஓசில கேச்சாலும் விடாத. இது அம்மனுக்காக 3 நாள் முன்னாடி காய்ச்சின கூழ். எங்க அம்மா இதை மாட்டுக்கு தான் ஊத்த சொன்னாங்க. என்ன பண்றது, மனசு வரல. ஒத்த நொடியிலதான் எனக்கு சுத்தம் கலங்கிருச்சே. மொத்த உலகமுமே அடடா